கணவன் தன்னை ஏமாற்றிவிட்டு இன்னொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்துகிறான் என வீதிக்கு வந்து போராடும் பெண்களை பலரும் பார்த்திருப்பதுண்டு. ஆனால் கணவனை உருகி உருகி காதலித்த பெண்ணை தன் கணவனுக்கே திருமணம் செய்து வைத்து இல்லற வாழ்க்கையில் தியாகியாய் காட்சியளிப்பவர்தான் இந்த சரிதா. தெலுங்கானா மாநிலம் மஹபூபாபாத் மாவட்டத்தின் உக்கம்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கும் சரிதா என்பவருக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து முடிந்தது. சுரேஷ் சரிதா தம்பதியருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் திடீரென சரிதாவுக்கு விவரம் ஒன்று தெரிய வந்தது. சுரேஷை திருமணம் செய்வதற்கு முன்பே அவரது மாமன் மகளான மாற்றுத்திறனாளி பெண்ணான சந்தியா என்பவர் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். இதனை அறிந்த சரிதா சந்தியாவை அழைத்து இன்னும் என் கணவரை விரும்புகிறாயா என கேட்டுள்ளார். அதற்கு சந்தியாவும் வெகுளித்தனமாக ஆமாம் என தலையசைக்க உடனடியாக கணவருக்கு 2வது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார். அதன்படி ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று உக்கம்பள்ளியில் உள்ள ஒரு கோயிலில் உறவினர்கள் முன்னிலையில் கணவர் சுரேஷுக்கு சந்தியாவை திருமணம் செய்து வைத்தார் சரிதா. மாற்றுத்திறனாளியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சந்தியாவை நல்லபடியாக பார்த்துக் கொள்வதற்காக இவ்வாறான முடிவை எடுத்ததாக கூறினார் சரிதா. கணவன் தன்னை ஏமாற்றிவிட்டு இன்னொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்துகிறான் என வீதிக்கு வந்து போராடும் பெண்களை பலரும் பார்த்திருப்பதுண்டு. ஆனால் கணவனை உருகி உருகி காதலித்த பெண்ணை தன் கணவனுக்கே திருமணம் செய்து வைத்து இல்லற வாழ்க்கையில் தியாகியாய் காட்சியளிப்பவர்தான் இந்த சரிதா.